2000 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அனர்த்தம் அண்மித்த காலத்தில் இடம்பெறவில்லை என்ற அடிப்படையில் இனிமேலும் இடம்பெறாது என்ற எண்ணம் நாங்கள் வைத்திருப்பது பிழையானது. 1615ஆம் ஆண்டில் 2000 பேர் என்பது தற்போதைய நிலைமையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நிகரானது. இலங்கைக்குள்ளேயும் புவிநடுக்க நிகழ்வுகள் இடம்பெறலாம் என்பதை காட்டுவதற்கான அறிகுறியாகவே நான் அதனை பார்க்கின்றேன். 6.9 என்ற அளவிலான புவிநடுக்க நிகழ்வு நிகழ்ந்திருப்பதாகவும், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை மிக நீண்ட காலமாக, அதாவது மிக ஒரு கிட்டத்தட்ட 150 வருடங்களாக மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்கங்களை சந்திரிக்கவில்லை. ஆனால் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் 1615ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த பகுதிகளில் ஒரு 6.9 என்ற அளவிலான புவிநடுக்க நிகழ்வு நிகழ்ந்திருப்பதாகவும், அதன் காரணமாக 2000 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக இது பற்றிய அறிக்கைகளினை லிஸ்பன் நகரில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையிலும், அதற்கு பின்னர் இலங்கையில் புவிநடுக்கம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் 1615ஆம் ஆண்டில் 2000 பேர் என்பது தற்போதைய நிலைமையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நிகரானது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக, குறிப்பிட்ட 100-150 வருடங்களாக மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்கங்களின் அனுபவத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் வரலாற்று தகவல்களின் அடிப்படையில், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 1615ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு புவிநடுக்கம் நிகழ்ந்திருப்பதாக வரலாறுகள் கூறுகின்றன. இன்றும் மிகச்சிறிய சிறிய அளவில் இலங்கையை சுற்றி, இலங்கையினுடைய கிழக்கு கரையோரங்களில், மேற்கு கரையோரங்களில் அல்லது இலங்கைக்கு தெற்காக சிறிய அளவிலான புவிநடுக்க நிலைமைகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரை இலங்கை இந்தோ ஆஸ்திரேலிய கவசத்தகட்டின் மையத்தில் அமைந்திருப்பதனால் பலர் அந்த கவசத்தகட்டின் எல்லையில் தான் புவிநடுக்க நிகழும் என்றும் இலங்கையில் நிகழாது என்ற மாதிரியான கருத்துக்களை கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் கடந்த 100 ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் நிகழ்ந்த புவிநடுக்கங்களின் அளவுகள் அல்லது விகிதாசாரத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 40% மேற்பட்ட நிகழ்வுகள் இந்த கவசத்தகடுகளின் விளிம்புகளில் இருந்து உள்நில பகுதிகளிலேயே இடம்பெற்றிருக்கின்றன. உண்மையில் இதற்கு காரணம் இன்ட்ரா பிளேட் டெவலப்மென்ட் என்று சொல்லப்படுகின்ற தகடுகளுக்கு உள்ளே அமைந்திருக்கின்ற சிறிய தகடுகளுடைய விருத்தியாகும். இலங்கையில் கூடிய வரலாற்று காலத்தில் 4.5 என்று அல்லது 5.1 என்ற அளவில் கூட சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகியிருக்கின்றன. மிக அண்மித்த காலமாக, அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு கூட வவுனியாவின் மரக்காரம்பளையை அண்மித்த பிரதேசங்களில் ஒரு சிறிய அளவிலான புவிநடுக்க அதிர்வு பதிவாகி இருக்கின்றது. அதனுடைய அளவு குறைவாக இருந்தாலும் இலங்கைக்குள்ளேயும் புவிநடுக்க நிகழ்வுகள் இடம்பெறலாம் என்பதை காட்டுவதற்கான அறிகுறியாகவே நான் அதனை பார்க்கின்றேன். ஏனென்றால் உண்மையில் சிறிய சிறிய அதிர்வுகளின் எதிரொலி இன்றோ ஒரு நாள் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய புவிநடுக்க அனர்த்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு குறிகாட்டியாகவே அதை நோக்க முடியும். ஆகவே சிலர் குறிப்பிடுவது போல அறவே இலங்கைக்கு புவிநடுக்க வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் முற்றாக மறுக்கின்றேன். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளினூடாக அந்த அளவுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்சமயம் கொழும்பில் கூட கட்டிட அனுமதிகளின் பொழுது இந்த புவிநடுக்க குறிகாட்டிகளின் அடிப்படையிலான பிஜி என்று அழைக்கப்படுகின்ற அந்த குறிகாட்டிகளின் அடிப்படையிலான கட்டிட நிகழ்வு முறை அல்லது கட்டிட அமைப்பு விதி முறைமைகள் பற்றிய அக்கறை கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அனர்த்தம் அண்மித்த காலத்தில் இடம்பெறவில்லை என்ற அடிப்படையில் இனிமேலும் இடம்பெறாது என்ற எண்ணம் நாங்கள் வைத்திருப்பது பிழையானது. எதிர்காலத்தில் உண்மையில் உலகளாவிய ரீதியிலான புவி பௌதீகவியல் செயல்முறைகள் மிகப்பெரிய அளவு மாற்றம் கண்டு வருகின்றன. காலநிலை மாற்றம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. உதாரணமாக இலங்கையினுடைய வரலாற்றில் கோட்பாட்டு ரீதியாக ஒரு புயல் அல்லது தாழ்முக்கம் என்பது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் என்றே இருக்கின்றது. ஆனால் மிக மிக புதிதாக, நான் ஏற்கனவே ஊடகங்களில் குறிப்பிட்டது போல 130 வருட வரலாற்றில் முதல் தடவையாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு புயல் நகர்ந்திருப்பது இலங்கையின் வரலாற்றில் இதுவே முதல் முறை. ஆகவே இனிமேல் எல்லாமே நாங்கள் கோட்பாடுகளின்படிதான் இருக்கும் என்று நினைப்பது தவறானதாகும். புவி பௌதீகவியல் செயல்முறைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் புதுமையான நிகழ்வுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே இந்த புவிநடுக்கம் என்பதற்கான மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அதை மிகச் சரியாக எதிர்கூற முடியாது. எந்த இடத்தில் எந்த திகதியில் ஏற்படும் என கூற முடியாது. ஜப்பானியர்கள் இது போன்ற நிலைமையை கருத்தில் கொண்டுதான் தங்களுடைய கட்டிடங்கள் அல்லது பொது இடங்களின் அமைப்பு விதிகளில் அந்த புவிநடுக்கம் ஏற்பட்டால் பாதிப்பு அடைய முடியாத அளவுக்கு தங்களுடைய கட்டுமானங்களை வைத்திருக்கின்றார்கள். உதாரணமாக நேற்று கூட ஜப்பானில் 7.6 என்ற அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் பாதிப்புகள் பொறுத்தவரைக்கும் மிக மிக குறைவாகவே இருந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு தங்களை தயாராக வைத்திருந்தார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயம்.
ஆகவே நாங்களும் இலங்கையர்களும் எதிர்காலத்தில் இத்தகைய ஒரு அனர்த்தம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய கட்டிடங்கள் மற்றும் எங்களுடைய கட்டுமான விதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு மாற்றத்தை கொண்டு வந்து உரிய திணைக்களங்களின் அனுசரணையோடும் ஆலோசனையோடும் இனிமேலாவது அமைக்கின்ற கட்டிடங்களில் இந்த பாதிப்புகள் குறைவாக அமையத்தக்க வகையில் நாங்கள் அமைப்பதனூடாக குறைக்க முடியும். மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம், உலகின் பல நாடுகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திய புவிநடுக்கத்துக்கு முன்பதாக, சில நிமிடங்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய அளவிலான நிலஅதிர்வு உணரப்பட்டதன் பின்னரே மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. ஆகவே இலங்கையுடைய பொதுமக்களும் நான் இதில் குறிப்பிட்ட மாதிரி புவிநடுக்கம் பற்றி எந்த விதமான முன்னெச்சரிக்கைகளோ முன்கூட்டி எதிர்வு கூறுகளோ மேற்கொள்ள முடியாது. ஆனால் மக்கள் ஒரு சிறிய நிலநடுக்க அதிர்வை உணர்ந்ததற்கு பின்னர் உடனடியாக பெரிய கட்டிடங்களை விட்டு வெளியேறி ஒரு திறந்த வெளியேறங்கள் நிற்பதனூடாக அதனை தொடர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவிலான புவிநடுக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க முடியும். இலங்கையினுடைய அரசும் இது தொடர்பாக இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்று ஒரு நாள் ஏற்படும் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய கட்டிடம் சார்ந்த விதிகளிலும் அல்லது பொது கொள்கைகளிலும் இந்த புவிநடுக்க பாதுகாப்பு தொடர்பான பொறிமுறைகளை ஏற்படுத்துவதனூடாக அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். நான் மீளவும் வலியுறுத்தி கூறுகின்ற விடயம் என்னவென்றால், புவிநடுக்க நிகழ்வு இன்றோ அல்லது இந்த மாதமோ இந்த வருடமோ அல்லது இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கோ நிகழும் என்றதல்ல. ஆனால் இன்றோ ஒரு நாள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆகவே அதற்கேற்ற வகையில் மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் விழிப்படைந்து கொள்வதும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும். உண்மையில் ஒரு அனர்த்தம் வருவதற்கு முன்பு மக்கள் தெளிவாக அதை பற்றி விடயங்கள் அறிந்து கொண்டால் அதனுடைய ஆபத்துக்கள் எப்பொழுதுமே குறைவு. உண்மையில் நான் கேள்விப்பட்டவுடைய, நான் அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் 4ஆம் வருட மாணவனாக இருந்தது என்ற அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பொழுதும் சுனாமியால் கடல் உள்வாங்கிய பொழுது அதனை வேடிக்கை பார்ப்பதற்காக கடற்கரையில் குவிந்த பலர் இறந்திருப்பதாகவே செய்திகள் வருகின்றன. ஆகவே சுனாமி பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்திருந்தால் சுனாமியில் கூட ஒரு கணிசமான உயிரிழப்புகளை குறைத்திருக்கலாம் என்றால் மக்கள் அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். ஆனால் மக்களுக்கு அது முற்றிலும் தெளிவில்லாத ஒரு புதிய விடயமாக இருந்தமையினால் கடல் உள்வாங்கியதன் பின்னர் கடலை பார்ப்பதற்காக சென்று பல இடங்களில் இறந்து இருப்பதற்கான செய்திகளை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே ஒரு விடயம் தொடர்பான போதுமான முன்னெச்சரிக்கை அல்லது முன்கூட்டிய விழிப்புணர்வு என்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு குறைக்கும். ஆகவே பொதுமக்கள் இது தொடர்பாக மிகவும் அவதானமாகவும் அக்கறையோடும் இருப்பது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். உதாரணமாக, ஒரு வீதியில் வழுக்கும் தன்மை உள்ளது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்பது அந்த இடத்தில் மிக மெதுவாக அல்லது மிக அவதானமாக வாகனத்தை செலுத்த உதவும். இல்லை, அந்த எச்சரிக்கை வழுக்குகின்ற தன்மை இருக்கின்ற அந்த எச்சரிக்கையை புறந்தள்ளி வேகமாக வாகனம் ஓட்டினால் அது ஒரு பெரிய ஆபத்து கொண்டு போய் முடிக்கும். ஆகவே விழிப்புணர்வு என்பது எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கை நிலைமையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைவாக இருக்க முடியும். உண்மையில் இயற்கை சார்ந்த பல விடயம், உதாரணமாக டெங்கு நோய் அல்லது எலிக்காய்ச்சல் அல்லது இது போன்ற பல்வேறு விடயங்களில் கூட நாங்கள் போதுமான அளவு விழிப்புணர்வோடு இருந்தோம் என்றால் அவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். ஆகவே விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. அதிலும் இந்த அனர்த்தங்கள் சார்ந்த விழிப்புணர்வு என்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். ஆகவே மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, ஆனால் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அனர்த்த செய்திகளை வெளியிடப்படுகின்றன. இந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லது எங்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதனூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் இந்த அனர்த்தங்களினால் ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்ற அடிப்படையிலேயே சில எச்சரிக்கைகளை அல்லது சில விழிப்புணர்வு பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதை மக்கள் பின்பற்றுவதனூடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முடியும்.